ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நமக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட்டு, ஒரு 3-4 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, கேப்சிகம். முதல்ல இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாம் குக்கரில் வேக போட்டுன்னு வந்துடலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, குக்கரில் ஜலம் விட்டுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிலாம் இதில் சேர்த்துடலாம். 4 உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி. ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அணைச்சிடலாம். இந்த பாருங்க, காய்கறி வெந்துடுச்சு. குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். காய்கறிக்கு இதுக்கு கடுகுலாம் தாளிக்கணுங்கிறது இல்லை. சோம்பு மட்டும் தாளித்தா போதும். இந்த பாருங்க, 1 ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ரெண்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து உப்பு போட்டுடலாம். இது வதங்கின்னு இருக்கட்டும். மொத்தத்துக்கும் காய்கறி வேக வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்துக்குமா சேர்த்து உப்பு போடுறேன். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம். இங்கே பாருங்க, கேப்சிகம் இப்போ நல்லா வெந்தெடுத்து உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, சுருளை வதங்கி எடுத்து இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன். காரப்பொடியும் சேர்த்துடுறேன். இது மொத்தத்துக்கும் காய்கறி வேக வச்சிருக்கிற காய்கறிக்கு சேர்த்து காரப்பொடி சேர்க்குறேன். இப்போ இதை பாருங்க, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் வேக போட்டிருந்தோம் இல்லையா, உருளைக்கிழங்கை தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பிரட்டி விட்டோம்னா போதும். நம்முடைய மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, நம்மளுடைய மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை திருத்தி வச்சுருக்கேன். இது மேலாக தூவிடலாம். அவ்வளோதான். இந்த பாருங்க, டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுது. இதை சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இல்லை உள்ள சப்பாத்தி உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கூட வாட்டலாம். தோசை மாவு இருந்ததுன்னா இதை மசால் தோசை மாதிரி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் ஆற்றுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.